நான் இந்த பாவத்தை செஞ்சிருக்கிறேன், நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் இதை செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு உணர்த்துதல் வந்துச்சு அப்படின்னு சொன்னா உடனே இந்த நேரத்திலேயே அறிக்கையிட்டு அதை விட்டு விடுங்கள். நிச்சயமாக உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை மாறிடும். கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்து விடுவார். கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை தந்து விட்டார். கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தந்து விட்டார். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்து விட்டார். கர்த்தர் உங்களுக்கு கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன்னு சொல்லி நம்ம பாடல் மூலமா கர்த்தர் நம்மோடு பேசுறாரு. அப்ப அந்த சிறையிருப்புல இருந்து நீங்க மாறணும், அந்த சிறையிருப்புல இருந்து நீங்க விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது ஆணுடைய சமூகத்துக்கு நேரம் நீங்க திரும்பும் பொழுது, நீங்க செஞ்ச தப்ப உணர்ந்து நீங்க ஆணுடைய சமூகத்துல திரும்பி வரும் பொழுது நிச்சயமாக ரெட்டிப்பான நன்மையை நீங்க பாப்பீங்க. அல்லேலூயா. ஆமென். ரெட்டிப்பான நன்மையை நிச்சயமா நீங்க பாப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்துல அதாவது மேக்சிமம் நாங்க தசம்பவத்தை கரெக்டா வச்சிருவோம். சில நேரம் நான் மறந்துட்டேன்னு நினைச்சவங்களே ஏதாவது வீண் செலவு வந்துடும். அப்பதான் யோசிச்சு பார்ப்பேன். சில நேரம் பாஸ்டர் கேட்பேன், இதுக்கு தசம்பவம் வச்சிங்களா அப்படின்னு கேட்பேன். ஏன்னு சொன்னா தசம பாகத்தை கர்த்தருக்கு கொடுக்காட்டாலும் நமக்கு என்ன பண்ணுவோம், வீண் செலவு வரும். உடனே ஆமா அது மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா உடனே என்ன பண்ணிடுவோம், கரெக்ட் பண்ணி நாங்க அந்த தசம பாகத்தை வச்சிருவோம். அப்ப பாருங்க, சில தவறுகளை கர்த்தர் நமக்கு உணர்த்தும் பொழுது அதை நாம் சரி செய்யும் பொழுது நமக்கு என்ன வராது, வீண் செலவு வராது. அல்லேலூயா. அதனால என்ன பண்ணிடுவாங்க, மறந்துட கூடாதுன்னு சொல்லி உடனே வர 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 உடனே தசம பாகத்தை எடுத்து வச்சிருவாங்க. ஏன் சொன்னா அது நிமித்தமா நமக்கு வீண் செலவுகள் வந்துவிடக் கூடாது என்று சொல்லி. அப்ப பாருங்க, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் தருகிற சிக்ஷை கண்டிப்பு நாம நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் கண்டிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாருங்க, அதுல 9ஆம் வசனத்துல அன்றியும் தம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நாம சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்த நாம் பிழைக்கத்தக்கதாக ஆதிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தொழிந்தபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். பிரயோஜனம் என்று சொன்னா நமக்கு லாபம் கிடைப்பதற்காகவே கர்த்தர் சிக்ஷிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம லாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பிரயோஜனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் சிக்ஷிக்கிறார் என்று அதை சந்தோஷமாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த வசனத்துல பாருங்க, எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆமென். எந்த சிக்ஷையுமே நமக்கு இப்படிதான் இருக்கும், துக்கமா தான் இருக்கும். அப்பா போட்டு பிள்ளைய அடிச்சா கஷ்டமா தான் இருக்கும், அப்படிதானே? அதை தாங்க முடியாதுதான். அப்பா இப்படி போட்டு நம்மளை அடிக்கிற, அப்பா இப்படி போட்டு நம்மளை திட்டுறாரு, அம்மா இப்படி திட்டுறாள அப்படின்னு கேட்கும் போது அந்த நேரத்தில் அது வேதனையா இருக்கும். ஆனா அதை சந்தோஷமா எடுத்துக்கொண்டால் பின்னாடி எப்படி இருக்குமா, அது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே. அப்ப பிள்ளைகள் நாம என்ன பண்ணணும், தகப்பன் புத்தியை கேட்கணும், தாயின் போதகத்தை தள்ளக்கூடாது. அதே போல ஆவிக்குரிய காரியத்துல கர்த்தர் நமக்கு புத்தி சொல்லும் பொழுது அதை கேட்கணும். அவர் ஆலோசனை நம்ம கேட்கணும். அவர் கண்டிக்கும் பொழுது உடனே நம்ம மனம் மாறும் பொழுது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா எதுக்காக கர்த்தர் நம்மை கண்டிக்கிறார் என்று சொல்லி? கடிந்து கொள்ளுகிறார். நாம நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் நம்மை கடிந்து கொள்ளுகிறார். அதை மாற்றிக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக